ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் தேரி என்ன பண்ணியிருப்பான்னா, யாங்க புருஷா அடிச்சிருப்பா. அது இல்லாமல் அவனோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வந்துட்டு நான் சாகடிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டியிருப்பா. அவங்க ஃபேமிலியில் பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க போல். ஸோ யாங் வந்து கெஞ்சுவா, ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோவம் எல்லாமே டூஹி மேலே தான் இருக்கும். ஸோ சன்ஹிகிட்ட வந்து என்ன பண்ணுவானா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, ஏதோ படிச்சுட்டு இருந்திருப்பா. ஸோ அதை வந்து தள்ளி விட்டுட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னாச்சு யாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பால. சும்மா நல்லவ மாதிரி நடிக்காத, நீ இப்படி நல்லவ மாதிரி நடிக்கிறனால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லுவா. என்னாச்சு சரி தான் வந்து ஒன்று ஹர்ட் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து கேட்பா. அவளுக்கு தெரியும்ல கண்டிப்பாக வந்துட்டு மாடலாக இருந்துச்சுன்னா இந்த தேரி வந்துட்டு கண்டிப்பாக இம்சை பண்ணுவான்ட்டு. ஸோ அதை வச்சு தான் கேட்டுட்டு இருப்பா. சும்மா நடிக்காத, எல்லாம் ஒன்னால தான், என்னோட லைஃப் எல்லாமே போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், இவளும் வந்து தேரி பேச்சு கேட்டு நடந்துக்கிறா போலி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹீரோனுக்கு வந்துட்டு ஹீரோ தான் கால் பண்ணியிருப்பான், சாரி மெசேஜ் பண்ணியிருப்பான், என்னை மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதும் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, அங்கே தான் போயிருப்பாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வானா, இந்த என்னோட பேரண்ட்ஸோட ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை வந்து கொடுப்பான். ஹீரோனுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும், பட் இருந்தாலுமே அவருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஹீரோ வந்துட்டு டூஹியை லவ் பண்ணுறாரா இல்லை நம்மளை லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு ரிங்கை காமிச்சதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும். என்னது ரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னோட பேரண்ட்ஸோடது, அவங்களோட ஆசை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்துட்டு கொடுப்பான். நான் ஹீரோ இதை பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். இந்த அவன் கையை காட்டு, நான் போட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு பிடிச்சி போட்டு விடுறது போவான். டக்குனா ஹீரோ என்ன பண்ணுவான்னா கையை வந்து எடுத்துருவா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இல்லை கொஞ்சம் ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க கேபின்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அது டிஸ்டர்பாக இருக்கும் ரிங் அப்படின்னு சொல்லுவாள். என்ன இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பார்ப்பான். ஆமாம் நீங்கள் கொடுங்க ஓஜி, நான் வந்துட்டு இதை செயின் மாதிரி நான் வந்து கழுத்தில் போட்டுக்கிறேன், என்னோட செயினோட மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இவ ஏதோ அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நல்லா தெரியுது. சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ரிங் வந்து கொடுப்பான். நீங்கள் வேணால் செயின் மாதிரி போட்டுக்கோங்க, நான் கையிலே வியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கூட இவனே வந்து கையில் போட்டுப்பான், அவன் போட மாட்டா. இதெல்லாம் பார்க்குறப்ப ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோரன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணார், இந்த ரிங் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இது வந்து எனக்கானது இல்லை, இது வந்து டூஹிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா என்ன இப்படி பேசுகிறீங்க, இது பார்த்தா சென்ட்ரலில் கதை மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவான். என்னடி என்ன கதை அப்படிங்கும்போது, ஆமாம் லாஸ்ட்டில் வந்துட்டு பிரின்ஸை நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு போகிறீங்களே அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்துட்டு இது எல்லாமே டூஹியோட லைஃப், நான் டூஹி லைஃப்பில் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே டூஹிக்கு சேர வேண்டியது, இதை நான் பத்திரமா வச்சு நான் டூஹிட்ட தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க, அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரிங்கை வியர் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்துட்டு 1 இயரோட ஃப்ளைட்டை வந்து விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே காட்டிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர், ஓஜின், அதுக்கப்புறம் ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து டியாங், பார்க், அதுக்கப்புறம் மின்கி. இவங்க 4 பேராக வந்துட்டு அங்கே இருக்காங்க, மெயினாக இருக்காங்க. சாரி 5 பேர் வந்துட்டு மெயினாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு ஹால் மாதிரி வச்சு நடத்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே காங் இருக்கான்னு அவன் அப்படியே வந்துட்டு ஹீரோனை பார்க்கும்போது செம்ம கோவத்தில் இருக்கான். அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இல்லை இவங்க 2 பேரும் வந்துட்டு சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ தேடி பார்த்துட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவள் ஃபேஸில் வந்துட்டு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்காது, இதனால் சந்தோஷப்படுறான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்துட்டு சீக்கிரம் 1 வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஏர்லைனோட சைன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்பன்லாம் ஓப்பன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. மின்ஹிக்கெலாம் ரொம்ப ஹாப்பி, அவளோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் தானே இது, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. டியானோ அப்படி தான், அவனோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இது ஒர்க்கு, ஸோ அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நெக்ஸ்ட் இங்கே ரியல் டூஹி தான் காட்டுறாங்க. டூஹி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ கேட்பா, என்ன நீ ஒர்க்குக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், நீ பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆனந்த கண்ணீரில் வந்துட்டு அப்படியே மூழ்கி போயிருப்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அன்றைக்கி அவர் போய் பார்த்தியா, அவர்கிட்ட திங்ஸை வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் வந்துட்டு டூஹி வந்து கேட்பான். அதுக்கே என்ன சொல்லுவாங்க, பாரு நீ ரெஸ்ட் எடுத்தோன்னே இதெல்லாம் பேசாத, நீ வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லுவான். இல்லை நீ சொல்லுங்கும் போது, இங்கே பாரு சூப்பராக போயிட்டுருக்குது உன்னோட ஜாபை, நான் வந்துட்டு நல்லா கன்டினியூ பண்ணி போயிட்டுருக்கேன், நீ வந்துட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு இதை மட்டும் தான் சொல்லிட்டு மனசில் ஒரு விஷயம் நினைப்பா. 1 இயரோட தேவதை இப்போதைக்கு நீ தான், உன்னை தான் எல்லோரும் வந்துட்டு ஏஞ்சல் மாதிரி பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசில் நினைப்பா. இங்கே டேரி தான் காட்டுறாங்க. டேரி வந்து வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவள் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானா இப்போ தான் தெரியுது. இந்த இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு 1 இயருக்கு வந்து கிடச்சிருப்பாங்களே, அது வேறு யாரும் இல்லை, டேரி தான். அவன் வந்துட்டு வேறு கம்பெனி மூலயமா வந்துட்டு இன்வெஸ்டர் ஆகிருக்கா. ஸோ சொல்லி சிரிச்சிட்ருக்கா, ஓஜி எனக்கோ டியானுக்கோ நான் தான் என் புது இன்வெஸ்டர் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கான். இதெல்லாம் வந்துட்டு காங் பார்த்துட்டு தான் இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் காங், எதுக்கு தூரமாக உட்காந்துருக்கீங்க, என்னோட பக்கத்துக்குலாம் வாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கை பார்த்து கூப்பிட்றா. காங் வந்துட்டு இவளை தான் சும்மா பிடிக்காதுல்ல, ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போது என் பக்கத்தில் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மிரட்டுற மாதிரி கேட்குறா.
அப்பயும் அவங்க அமைதியாக இருக்கான். அப்புறம் இவளே போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படி லவ்லி மாதிரி பேசிட்டு லவ்லி டவுலியாக வந்து பேசுகிறான். ஆனால் அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல இவ இப்படி பேசுறதெல்லாம். நெக்ஸ்ட் ஓஜின் வந்துட்டு சேர்மனை பார்க்க போகிறாரு. ஸோ இந்த 1 இயர் ஸ்டார்ட் பண்ணது எல்லாருமே சொல்கிறாரு சேர்மனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ ஓஜின் என்ன சொல்கிறான்னா, ட்ரியான் வந்துட்டு நிறைய வந்துட்டு முன்னேற்றத்துக்காக வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கான் எனக்கு தெரிஞ்சு. அவன் இன்னும் ஒரு வயசில் பார்த்தீங்கன்னா இந்த 1 இயரோ அதுக்கப்புறம் டியான் ஏர்லைன்ஸ் எல்லாத்தையுமே அவனே வந்து லீட் பண்ணுவான். அவன் ரொம்பவே நல்ல பையனாக இருக்காங்கும் போது சேர்மனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் தேடி தான் இந்த மாதிரி இருக்கா, டியான் ரொம்பவே நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சாரிப்பா அவனுக்கு நான் பாரத்தை கொடுத்துட்டேன், டியானை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் பரவாயில்லையாகும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேர்மன் யார் வீட்டில் இருப்பாங்க, டூஹி வீட்டில் தானே இருப்பாங்க. ஸோ டூஹி அம்மா கிட்ட வந்து கேட்பான், என்னன்னு தெரில நாங்கள் செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம், டூஹி கிளம்பி போயிட்டாங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது டூஹி அப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னா சன்கி எங்கே இருக்கா, அவளோட வீட்டில் இருக்கா. ஸோ சின்ன பொண்ணு என்ன சொல்லுவானா, சோருங்க என்ன சொல்லுவானா, ஆன்ட்டி வந்துட்டு எங்களோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அப்படியா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா, சரி நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டோன்னே சோறுங்க ஓகே போகலாமே அப்படின்ட்டுருவான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னது டக்குன்னு போகலான்ட்டான். அவள் என்ன லுக்கில் இருப்பானே தெரியல. ஏன்னா கண்டிப்பாக சன்கி மாதிரி தான் நாங்கள் இருப்பா. ஸோ சனி வழக்கம் போல் வந்துட்டு குப்பையை வந்துட்டு கிராஷ் போர்டில் வந்துட்டு போட வருவாளா. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை வந்துட்டு செதறி கிடக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பா. எப்போவுமே சங்கிக்கு தான் வேலை. அப்போ பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து மேலே பட்டுரும். ஐயோ இந்த அழுக்கை வந்து சோறுங்க பார்த்தா திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவளுக்கு வந்துட்டு கால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இவளுக்கு வந்து நாட் ரீச்சபிளே இருக்கும். திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, அந்த மாதிரி ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ சோறுங்க கேட்பான், நான் பெருசாக போனதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து கோபைலட்டாக இருப்பேன், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கண்டிப்பாக அவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சோறுங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். பிரேக்கிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த குளத்தில் இருப்பா, குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருப்பாள். இதெல்லாம் பார்த்துமே ஹீரோக்கு ஷாக்கு, டூஹியா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாக்கு என்ன பண்ணே தெரியாது. சரி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்ப்பான். ஆமாம் உங்கள் ஆன்ட்டியும் அம்மா வந்து ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவாளா. இதை கேட்டோமே ஹீரோக்கே ஷாக் ஆகிடும். என்னதும் 2 பேரும் ட்வின்ஸா, அப்படியே டூஹி மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிடுவான். அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சன்கி வந்து சொல்லுவான், என்னோட தங்கச்சி ஏன் இந்த மாதிரி பண்ணானா, ஒர்க்கில் இருக்கால, சரி ஒரே மாதிரி 2 பேர் இருந்தால் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடும் அவளோட ஜாப்க்கு, அதனால தான் வந்துட்டு வெளியே சொல்லாமல் வச்சுருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, டூஹி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, டூஹி ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லுவானா. ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சோறுங்க கேட்பான், நீங்கள் டூஹி ரொம்ப லவ் பண்ணுறீங்களா, எப்போலேருந்து லவ் பண்ணுறீங்க டூஹி ஆன்ட்டி மேலே உங்களுக்கு எப்போலேருந்து லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பான். சரி சோறுங்க வந்து கேட்பான், அம்மாவுக்கு வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு நாங்கள் ஃப்ளைட்டில் போனோமா அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் ஃப்ளைட் போயிருப்பாங்கல்ல, ஸோ அப்போ தான் லெவலில் விழுந்திருப்பான் அவன் பண்ண அட்ராசிட்டியில். ஸோ அதை தான் சொல்ல வருவான். 2 பேரும் பார்த்து இவனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும், எப்படா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி பையன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன பண்ணுவான்னு இருக்குன்னு அம்மாங்குவா ஆன்ட்டிங்குவா மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாள். பாவம் சோறுங்கி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவா, எப்படி வந்து கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு வந்துட்டு சிரிப்பாக இருக்கும். என்ன இது என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து 2 பேருமே ஃபன்னாக எடுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ அங்கிள் ஃபன்னாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ இதாக சாக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஓகே ரொம்பவே டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போவான். அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வானா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, சோறுங்க ரொம்பவே நல்ல பொண்ணாக இருக்கா, அது இல்லாமல் டூஹிக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது, நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலி லஞ்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவன் வந்து டூஹியை நினச்சி லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறானே. ஸோ இவன் வந்து திருப்பி திருப்பி டூஹிங்கும் போது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சோறுங்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அங்கிள் வந்துட்டு அடிக்கடி வந்து டூஹி ஆன்ட்டி பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஓகே நம்மளை வந்துட்டு சன்னியாக பார்த்துட்டாரு அப்படின்ட்டு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் எப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வேறு மனசில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்னை தான் காட்டுறாங்க. மீனை வந்துட்டு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிட்டுருக்காள். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுவான்டே, இந்த பொண்ணு உனக்கு தேவையாடா, நீ வந்துடுறா அப்படிங்கும்போது, எங்கம்மா நீ ஏன் ஒரு ஷேர் ஹவுஸில் தான் இருக்கேன், நான் எங்கே போய் இந்த ஸ்டே பண்ணுறதுக்கும் போது பாரு எப்படி ராட்சசி மாதிரி இருக்கா, யூரேன் வந்து ரொம்ப நல்லவடா, உன்னை இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணது கிடையாது, நீ தான் தேவையில்லாமல் இந்த சாக்கடில் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. அம்மா சும்மா இருமா, உன் காலில் விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே இங்கே வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ என் கூடயே வா, என்கிட்ட 10 மில்லியன் பணம் இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதுமா உங்ககிட்ட பணம் ஆகும்போது அதெல்லாம் கேட்காது, என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேரிக்கு வந்துட்டு பர்த்டே வரப்போது போல். ஸோ காங் வந்து நிறைய கிஃப்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பான், நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருப்பான், நிறைய வீடு ஃபுல்லாக கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது சேரி வந்துட்டு சந்தோஷம்லாம் பட மாட்டா. அப்போ என்ன சொல்லுவானா, இதெல்லாம் என்ன கிஃப்டா, நீ வருஷம் வருஷம் வாங்கி தர, ஆனால் ஏன் காசில் தான் நான் வாங்கி தரேன், நீ ஏன் தனிப்பட்ட முறையில் உழைச்சா வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா.
அவளை தான் இந்த கம்பெனியில் வந்துட்டு வேலைக்கு வச்சிருக்கா. ஸோ இது இவங்க கம்பெனியா, ஸோ இதுலேருந்து தான் சேலரி வருது, இதுலேருந்து தான் வாங்கி தரேன். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே கள்ள பணமாக தானே இருக்கும், இந்த நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்தது எல்லாமே. ஸோ அந்த பிளாக் மணியில் தானே வாங்கி கொடுத்துருக்கேன், இதை வச்சு தானே அப்பாவையும் நம்ம மாட்ட வைக்கிறோம், பிளாக் மணி அடிக்கிறது என்ன மாட்டி விட்டது அப்பாவியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். ஸோ ஒவ்வொரு கிஃப்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாள். ஊரில் வந்துட்டு பெரிய துப்பாக்கி இருக்கும். இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இது வந்து வேட்டையாடுவாங்கள்ல அந்த துப்பாக்கி போல். இதை பார்த்துட்டு ஓ செம்ம நைஸ், நல்லா இருக்குது, நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட்லேயே வந்து இது சூப்பராக இருக்குது, நான் யாரை வேட்டையாட போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அசிஸ்டண்ட்டை பார்த்து கன்று வைப்பாளா, துப்பாக்கி வைப்பாளா, அவர் வந்து பயந்துருவார். உடனே வந்துட்டு விளையாடுறது டெரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் காங் வந்து சொல்லுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கிஃப்ட் எல்லாமே ரொம்ப நல்லதாக இருக்குது, நல்லா இருக்குது, இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து காங் சொல்வான், இந்த துப்பாக்கியில் வந்துட்டு பழி வாங்க போகிறது வந்துட்டு யாரும் இல்லை, ஒன்றை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா டூஹி இருக்காள், அவன் வந்துட்டு மொபைல் எதுவுமே அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அவள் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும். ஒரேடியாக எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தானா மண்டியில் ஏற்றிக்கிட்டானா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பையன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அவளால் ஏஞ்சி நடக்க முடியாது, ஏன்னா ரொம்ப மாசமாக படுத்துட்டு இருந்திருப்பாள், அதனால் இப்போதைக்கு ஏஞ்சி நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தெரப்பிலாம் கொடுத்தா சரியாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1 இயர் வந்துட்டு 1 வீக்குள்ளே வந்துட்டு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போதில்லை. ஸோ அதை நினச்சி ஹீரோயின் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாள். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாள். ஏன்னா அவளுக்கு இதுதானே ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு, அவள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ப்ரிப்பராக போகிறது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, என்னாச்சு நான் ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணினேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாருங்கள், நான் இப்போதைக்கு கான்ஸ்டேஷன் ஃபுல்லாகவே 1 இயரில் தான் இருக்கேன். ஸோ இந்த ஃப்ளைட் நல்லபடியாக போனதுக்கப்புறம் என்னோட பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடுவா. இப்படி ஹீரோ வந்து தள்ளி தள்ளி போகிறது வந்துட்டு ஓஜனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இவன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லாகவே அவனுக்கு வலிச்சிட்டு தான் இருக்கும். தியானம் இங்கேயும் வந்துட்டு இப்போ புதுசாக வேலைக்கு எடுத்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, எப்படி வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவள் ஏர்லைன் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சமைச்சிட்ருப்பா. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டூஹி வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஒரு பொண்ணு மேலே கொட்டியிருப்பாங்கல்ல, இப்போ வந்து ஹன்சு, ஸோ அவளை வந்துட்டு 1 இயர் வந்து ஜாயின் பண்ணிட்டா. ஸோ அவளை வந்திருப்பா குடிசைட்டில் 1 இயரை வந்துட்டு 1 வீக்கில் வந்து கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே டூஹி வந்து திறப்பிலாம் அட்டன் பண்ணிகிட்ருப்பா. அவளால் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருப்பாள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு என்னென்ன வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணி வந்துட்டு சாம்பிள் வந்து கொடுப்பாள். ஸோ அங்கே இருக்கவங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டூஹி தான் காட்டுறாங்க. டூஹி வந்துட்டு கால் பண்ணி சன்கியை உடனே வர சொல்லுவான். என்ன இது நீ டியான் இயர்லேருந்து எப்போ இந்த டிசைன் பண்ணேன், இது என்ன 1 இயர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதில் நீ ஏஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு செம்ம கோவமாக வந்துட்டு பார்ப்பான். நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஷா கத்த ஆரம்பிச்சிருவா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே பாரு, நீ எப்படி இதை ஃபோனை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது சோறுன்னு சொல்லுவாள், நான் கேம் விளையாடிட்டு இருந்தேன், ஆன்ட்டி தான் ஃபோன் கேட்டாங்க, என்னால் என்ன சொல்கிறதே தெரிலம்மா, ஸோ வந்து ஃபோனை கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி சோறுங்க நீ போயிட்டு அம்மா காசு தரேன் போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ன்னு சொல்லிட்டு சோறுங்க வெளியே அனுப்பிச்சிட்டு ஹீரோயின் வந்துட்டு பேசுவாள். ஸோ என்ன நடந்துச்சுங்கிறது சொல்ல வருவா. அப்போ வந்து நீ தேரியை வந்துட்டு அகெயின்ஸ்டாக பார்த்துருக்கேன், நான் 10 வருஷம் அந்த கம்பெனியில் உழைச்சிட்டு இருக்கேன், நான் தேரிக்கு அடங்கி போய் தான் இருந்தேன், இது எல்லாமே என்னோட ஃப்யூச்சர், இதை எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டு முட்டாள் உன்கிட்ட போய் சொன்ன பாரு, நீ இப்படி தான் பண்ணுவேன், சரி அட்லீஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பில்டிங்கில் போய் நில்லு, ஒருத்தங்க வந்து பணம் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன், ஒரு திங்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னேன், அது வந்து கொடுத்தாங்களா அப்படிங்கும்போது கொடுத்தாங்க அந்த வேணா அந்த திங்ஸ் என்ன வீட்டில் தான் வச்சுருக்கேன், அது பணம் தானே, ஸோ அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போய் போய் பார்த்தா அங்கே பணமே இருக்காது. இதுதான் அத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, பயங்கர ஷாக்காக இருக்கும். அப்போ சோறு கேட்பான், இந்த பணத்தை யார் எடுத்துகிட்டு போயிருப்பா, நம்ம வீட்டுக்கு யாருமே வரவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயினே வந்துட்டு யார் எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு ரீசெண்டாக வந்தது அம்மாவோட அம்மா வந்திருப்பாங்க, அவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் பணம்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மா, ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு, அன்றைக்கி என்ன ரூம் ஓட்டு வெளியே போக சொல்லிட்டு அவங்க ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களாம்மா, ஸோ பணத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறுங்க வந்து கரெக்டாக சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு ஷாக்காக பார்க்குறான், எப்படி இந்த பணத்தை வாங்குறதுன்னு ஹீரோயின் வந்து முடிச்சுட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.